சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் தான் CERN. கிட்டத்தட்ட 27 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த ஆராய்ச்சி கூடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களுக்காக ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கும். அதில் அவங்க பண்ண மேஜரான ஒரு ஆராய்ச்சி எதை பற்றி அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் சிலையை பற்றி. அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு நாம் போனோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு முன்னாடி அந்த நடராஜரோட அந்த திருவுருவ சிலை மிக பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு ஹிந்து கடவுளோட சிலையை எதற்காக வச்சாங்க? இந்த விஷயமே நம்மளை மண்டையை பிச்சுக்க வைக்கும். அந்த சிலையை ஆராய்ச்சி பண்ணும்போது பல கோடிக்கணக்கில் அமௌண்ட் செலவு பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்க அந்த சிலையோட கால் கட்டவர்களுக்கு கீழே தான் நம்மளோட பூமியோட மையப்பகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இதே விஷயத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருமூலர் திருமந்திரத்து மூலமாக இதை கிளியராக சொல்லியிருந்தாங்க. உலகத்தோட அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது சிதம்பரம் நடராஜரோட கால் கட்டவரல்ல இருக்கு அப்படிங்கிறத சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, அதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் எப்படி திருமூலர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு? இதெல்லாம் ஒரு சைடு விட்டுட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் யாராவது ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்ல வரும்போது ஒரு மழுப்பி பேசுறாங்க அப்படின்னா நம்மளோட மனசுல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா, இதை எதுக்குடா மறைக்க பார்க்குற அப்படிங்கிற கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆனால் அந்த சிதம்பர ரகசியத்துக்கான பதில் என்ன? சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத திருப்பி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதற்கான பதில் யாருக்குமே முக்காவாசி பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிதம்பர ரகசியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிதம்பரம் கோவிலில் இருக்க ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 கடவுள்களும் நிற்கிற நிலையில் இந்த கோவிலில் இருப்பாங்க. வேற எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் 3 விதமான வடிவங்களில் இங்கே வழிபடுவாங்களாம். ஒன்று லிங்க வழிபாடு, இன்னொன்று அந்த நடராஜர் சிலை வழிபாடு, மூன்றாவது தான் இங்கே இருக்க அந்த ஒரு ரகசியத்தை உணர்த்துறது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தில்லை நடராஜரோட அந்த சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும். அது ரகசிய அறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறையை எப்பவுமே ஒரு நீல நிற திரையை வச்சு தான் மூடி இருப்பாங்களாம். கற்பூரம் காட்டுறப்ப மட்டும்தான் அந்த திரையை அகற்றுவாங்களாம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா பொன்னாலான ஒரு வில்வ மாலை தொங்குமாம். பட் ஆனால் அந்த மாலை எது மேலே தொங்குது அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே உருவ வழிபாடு கிடையாது, அங்கே வெறும் அருவம் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் அந்த மாலை எப்படி தொங்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலானவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த அருவ வழிபாடை நார்மலான மனுஷங்கனால அது உணரவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு சித்தம் பெற்ற சித்தர்களால் மட்டும்தான் உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றுகளையும் வைப்பாங்க. இதுதான் இன்னைய காலகட்டத்தில் நாம சிதம்பரம் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா சிதம்பரம் கோவிலுக்கு மேலே ஏதாவது செயற்கைக்கோளோ சேட்டலைட்டோ போச்சு அப்படின்னா அது இயங்காது, வேற திசைக்கு மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. அதற்கு அடுத்ததா சிவனுக்கான பஞ்சபூத தலங்கள்ல இந்த ஒரு சிதம்பரம் நடராஜர் கோவிலும் அடங்கும். இங்க இருக்க சிதம்பரம் கோவில் ஆகாயத்தை உணர்த்துறதா ஒரு கருத்து உண்டு. சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன? அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அப்படிங்கிறது. அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்மளோட உடம்பு, இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அந்த சிதம்பர ரகசியம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி ரிலேட் பண்றாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கிற அந்த நடராஜரோட சிலையும் இந்த ஒரு சிதம்பரம் தில்லை நடராஜரோட ஆலயமும். நாம இந்த தில்லை நடராஜர் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க 5 பிரகாரங்கள் இருக்குமாம். அந்த 5 பிரகாரங்கள் அப்படிங்கிறது நம்மளோட மனித உடம்புல இருக்க 5 சுற்றுக்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 சுற்றுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த 5 சுற்றுக்களை தான் அந்த 5 பிரகாரங்கள் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட மனித உடம்புல இதயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட உடம்புல இடதுபுறத்தில் இருக்கும். அதே வடிவமைப்பில் இந்த கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஒரு நடராஜரோட சிலை அமைந்திருக்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கோவிலோட இடதுபுறத்தில் தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை மூச்சு இழுத்து விடுவாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 21,000 முறை சராசரியா ஒவ்வொரு மனிதனும் மூச்சு வாங்கி இதை உணர்த்துற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்க விமானத்தில் 21,000 தங்க தகடுகளை பதிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 21,000 தங்க தகடுகளை பதிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 72,000 ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 72,000 ஆணிகள் அப்படிங்கிறதும் எக்ஸாக்டா நம்மளோட மனித உடம்புல இருக்க
இருக்க நாடிகளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜிஸை பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்க நாடிகள் எல்லாத்தையுமே வந்து கணக்கிடலாம். பட் ஆனால் இந்த கோவில் கட்டப்பட்டதுக்கான வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சான்றுகளோட பார்த்தோம் அப்படின்னா 4000 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் புராண கதைகள் படி பார்த்தீங்கன்னா 5000 வருடங்களுக்கும் பழமையான ஒரு கோவில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்படிங்கிற கருத்துக்களும் உண்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு அந்த நடராஜரோட சிலை அமைப்பை மட்டுமே எடுத்துட்டு அதை ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அந்த சிலையோட அந்த வட்ட வடிவ ரவுண்ட் ஷேப் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சத்தை, நம்மளோட பிரபஞ்சத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வட்ட வடிவ அமைப்பில் அங்கங்கே வந்து உருளையான ஒரு நெருப்பு வந்து பதிஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு விரிவடைகிற நிலையில் இருக்கும். ஸோ அது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த உலகம் வந்து ஒரு கைக்குள்ள அடங்குற ஒரு விஷயம் கிடையாது, அது விரிவடைஞ்சு கொண்டே போகும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அது. அந்த நடராஜர் சிலையில் இருக்க வலது கையிலிருந்து இடது கால் வரைக்கும் இருக்க அந்த ஒரு அமைப்பு வந்து நம்மளோட மில்கி வே, அதாவது பால்வெளி அண்டத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஸ்மிக் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்மிக் ரே வந்து அந்த மில்கி வேல அந்த பால்வெளி அண்டத்தில் எப்படி பாஸ் ஆகும் அந்த ஒரு வழி தான் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காஸ்மிக் ரே அப்படின்னா இந்த பூமி இயங்குறதுக்கான ஒரு ஆற்றல் தான் வந்து அந்த காஸ்மிக் ரே. அந்த காஸ்மிக் ரே தான் அந்த நடராஜரோட அந்த கால் கட்டைவிரல் பகுதியிலிருந்து வெளிவருது அப்படிங்கிற மாதிரி கதைகளும் உண்டு. இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூத தலங்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பஞ்சபூத தலங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் வந்து இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 79 டிகிரியில் வந்து இருக்கிறதா வந்து கணிச்சு வச்சுருக்காங்க அந்த தீர்க்க ரேகையில். இந்த காலத்தில் நம்ம கூகுள் மேப், விமானம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது. கூகுள் மேப் வச்சு கட்டலாம், இல்லை அப்படின்னா விமானத்து மேலே போயிட்டு கைட் பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் கட்டலாம். பட் ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி 5 கோவில்களை ஒரே நேர்கோட்டில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு பிரமிப்போட உச்சக்கட்ட ஆச்சரியம். ஆதாரங்களோட வெளிவந்திருக்க சிதம்பர ரகசியம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இது வந்து வெறும் 50% கூட இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இன்னமும் பல விஷயங்கள் வந்து இந்த சிதம்பர ரகசியத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இதில் குறிப்பாக இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைய காலகட்டத்தில் நாடி ஜோசியம் அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்பவே நம்புவாங்க. நாடி ஜோசியத்தை ஒருத்தங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னால ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாடி ஜோசியத்தை அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. அந்த நாடி ஜோசியத்தோட ஆர்ஜினே இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் தான். அந்த நாடி ஜோசியத்துக்கும் தில்லை நடராஜர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.